ஹலோ guys, வெல்கம் டு லென்ஸ்கேப் ஃபோட்டோகிராஃபி. ஸோ இது வந்து ஒரு பேசிக் டுட்டோரியல்லேருந்து ஆரம்பித்து ஒரு ஃபோட்டோகிராஃபியை மாஸ்டர் லெவல் வரைக்கும் எப்படி கொண்டு போகிறது, என்னென்ன டாபிக்ஸ் நம்ம கவர் பண்ணுறோம், என்னென்னலாம் கற்றுக்க போகிறோம் எல்லாமே சொல்லி டீட்டெயில்டு ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ இது வந்து இந்த பிளேலிஸ்ட்டோட ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ இதில் வந்து ஒரு பேசிக் பேராமீட்டர்ஸ், பேசிக் ஃபேக்டர்ஸ் ஆஃப் அ டிஎஸ்எல்ஆர் கேமரா பார்த்துடலாம். ஸோ ஒரு டிஎஸ்எல்ஆர் கேமரா எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய பிராண்ட்ஸில் இருக்குது. பிராண்ட் டசன்ட் மேட்டர்ஸ், ஒன்லி தி ஸ்கில்ஸ் மேட்டர்ஸ். ஸோ எல்லா டிஎஸ்எல்ஆர் கேமராஸ்லேயுமே மேஜராக இருக்கிற ஃபர்ஸ்ட் 3 ஃபேக்டர்ஸ் வந்துட்டு ஷட்டர் ஸ்பீட், அபேச்சர் அண்ட் ஐஎஸ்ஓ. ஸோ இப்போ கேமராவை ஆன் பண்ணதும் நமக்கு இங்கே இன்ஃபோ டிஸ்பிளேல காமிக்கும். ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஷட்டர் ஸ்பீட், அடுத்து அபேச்சர், அப்புறம் ஐஎஸ்ஓ. ஷட்டர் ஸ்பீட்னா என்ன, ஐஎஸ்ஓனா என்ன, அபேச்சர்னா என்னன்றதுலாம் இன்னும் டீட்டெயில்டான நெக்ஸ்ட் வீடியோஸில் சொல்கிறேன். இப்போ ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் மட்டும் பார்த்துடலாம். ஸோ ஷட்டர் ஸ்பீடுன்றது என்னென்னா, இங்கே கேமரா லென்ஸுக்குள்ளே ஒரு ஷட்டர் இருக்கும். அந்த ஷட்டருக்கு பின்னாடி தான் சென்சார் இருக்குது. ஸோ நம்ம ஒவ்வொரு முறை பட்டன் ப்ரெஸ் பண்ணும் போதும் நம்ம கேப்சர் பண்ணுற இமேஜ் அந்த ஷட்டர் ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகுற அந்த கேப்பில் சென்சாரை ரீச் பண்ணும். ஸோ இதுதான் வந்து ஷட்டர் ஸ்பீட்னு சொல்லுவாங்க. எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அந்த ஷட்டர் ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகுது. இது வந்து 1/4000 செகண்ட்ஸ் வரைக்கும் போகும். சில கேமராஸில் 8000 வரைக்கும் கூட போகுது. அண்ட் மேக்ஸிமம் வந்துட்டு 30 செகண்ட்ஸ் வரைக்கும் நம்ம ஷட்டர் ஓப்பன் பண்ணி வைக்கலாம். ஸோ த ஃபாஸ்டஸ்ட் ஷட்டர் ஸ்பீட் வந்துட்டு 1/4000 ஆர் 1/8000 வந்து த ஸ்லோவஸ்ட் ஷட்டர் ஸ்பீட் வந்து 30 செகண்ட்ஸ், ஒரு ஃபுல் 30 செகண்ட்ஸ் வரைக்கும் இருக்கலாம். ஸோ ரொம்ப சில்கியான ஒரு ஸ்மூத் வாட்டர் ஃபால் இமேஜஸ்லாம் எடுக்கும்போது ரொம்ப ஷட்டர் ஸ்பீடை மேக்ஸிமம் ஓப்பன் பண்ணி வச்சு தான் எடுப்பாங்க. ஸோ அண்ட் ஒரு ஃபாஸ்டஸ்ட் மூவிங் ஆப்ஜெக்ட் எடுக்கணும்னா ஷட்டர் ஸ்பீடை ரொம்ப மினிமல் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் 1/125 1/3200, 1/6400 வரைக்கும் ஷட்டர் ஸ்பீடை கம்மி பண்ணி எடுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு அபேச்சர். அபேச்சர்ன்றது கேமராவில் இருக்கிறது கிடையாது, லென்ஸில் இருக்கிறது. ஒன் ஆஃப் த மோஸ்ட் காம்ப்ளிகேட்டட் டிசைன்னு சொல்லலாம். ஸோ அபேச்சர்ன்றது ஒரு டிஸ்க் ஆஃப் ரிங்ஸ் இந்த லென்ஸில் இருக்கும். நம்ம அந்த டிஸ்கை ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ அபேச்சர் நம்பர் வந்து எஃப்னு சொல்லி டினோட் பண்ணுவாங்க. F1.8. இது வந்து நான் இப்போ யூஸ் பண்ணுற லென்ஸ் வந்து 50mm F1.8 லென்ஸ். இப்போது இது வந்து ஸ்டாண்டர்ட் லென்ஸ். இது வந்து 7300. இதில் அபேச்சர் வேல்யூ மினிமம் வந்து 4.5 தான் ஆரம்பிக்கும். அண்டு ஆட்டோமேட்டிக் ஓப்பனிங்கில் வந்துட்டு 6.3 வரைக்கும் போகும். அதுக்கு மேலே நம்ம F32 வரைக்கும் இது கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ ஆஸ் அ சேம் இதில் மினிமம் ஓப்பனிங் வந்துட்டு 1.8, F1.8 ஆரம்பித்து F32 வரைக்கும் போகும். ஸோ F1.8ன்றது என்னென்னா, அபேச்சர் வந்து ரொம்ப ஓப்பனாக வைடாக ஓப்பனாக இருக்கும். அது F1.8னும் கம்ப்ளீட்லி எல்லா டிஸ்க்கும் கம்ப்ரெஸ் ஆகி ரொம்ப சின்ன ஹோல் மட்டுமே இருக்கிறது வந்து F32ன்னு சொல்லுவாங்க. இதுக்கான இமேஜஸ், ரெஃபரன்ஸ் இமேஜஸும் நான் வீடியோவில் காமிக்கிறேன், உங்களுக்கு இன்னும் ஈவன் பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இது எதை கண்ட்ரோல் பண்ணுதுன்னா, டெப்த் ஆஃப் ஃபீல்டை இது கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ F1.8ல் இருக்கும்போது ரொம்ப ஷாலோ டெப்த் ஆஃப் ஃபீல்டு, ரொம்பவே சின்ன லேயர் ஆஃப் ஏரியா மட்டும்தான் உங்களுக்கு கவரேஜில் இருக்கும். இதே நீங்கள் F32 வச்சிங்கன்னா ரொம்ப அதிக டெப்த் ஆஃப் ஃபீல்டு இருக்கும். உங்களுக்கு ஒரு பெரிய குரூப் ஃபோட்டோ எடுக்கிறோம், இல்லை பெரிய லேண்ட்ஸ்கேப் சீனரிஸ் எடுக்கிறோம் அப்படின்னாலும் F32 ப்ரிஃபர் பண்ணி ரொம்ப பெரிய ஏரியாவை ஃபோக்கஸில் கொண்டு வந்து கவர் பண்ணுறது. இதே ஒரு போர்ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்னா ஃபோர்க்ரவுண்ட், பேக்ரவுண்ட் இருக்கிற எல்லா ஆப்ஜெக்ட்ஸும் பிளர் பண்ணிவிட்டு உங்களோட சப்ஜெக்ட் மட்டும் ஃபோக்கஸில் இருக்கிற மாதிரி எடுக்கிறது. அதுக்கு வந்து F1.8லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஈவன் F1.4மே இருக்குது. ஆனால் அது ரொம்ப காஸ்ட்லியான லென்ஸ். பட் அவுட்புட் நீங்கள் கம்பேரிட்டிவ்லி பார்த்தீங்கன்னா, இப்போ F1.8 அவுட்புட் எந்த லெவலில் இருக்கும் அதோட இன்னும் ஒரு ஸ்டாப் அதிகமாக இருக்கும் F1.4ல். ஸோ அந்தளவுக்கு நீடு இருக்கிற மாதிரி இருக்காது. மேக்ஸிமம் உங்களுக்கு 1.8 இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் லென்ஸ். ஈவன் இப்போ நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க, புதுசாக டிஎஸ்எல்ஆர் வாங்கியிருக்கீங்க, ஃபோட்டோகிராஃபி புதுசாக லேர்ன் பண்ணுறீங்கன்னா, ஐ வுட் ரெக்கமெண்ட் டு ஹாவ் அ 50mm F1.8. உங்களால் அஃபோர்ட் பண்ண முடிச்சா கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. ஆர்எல்ஸ் ஈவன் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஒரு 3 to 6 months நீங்கள் ப்ராக்டிஸ்க்கு கிட் லென்சஸ் யூஸ் பண்ணியும் ப்ராக்டிஸ் பண்ணலாம், நாட் அட் ஆல் அன் இஷ்யூ. பட் இனிஷியல் பிகினராக லேர்ன் பண்ணும்போது 50mm F1.8 would be the best lens to learn. உங்களால் எல்லா கண்டிஷன்ஸ், எல்லா சினேரியோஸையுமே இதில் உங்களால் ப்ராக்டிஸ் பண்ணிக்க முடியும். ஸோ திஸ் லாஸ்ட் பேராமீட்டர் இஸ் ஐஎஸ்ஓ. ஐஎஸ்ஓன்றது ஒரு ஆர்டிஃபிஷியல் லைட்னிங்.
ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ரொம்ப அவுட் சைடு எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு டைரக்ட் சன்லைட் இருக்கும். அந்த டைம் உங்களுக்கு கேமரா சென்சாருக்கு ஆர்டிஃபிஷியல் லைட்டிங் அவ்வளோவா தேவைப்படாது. ஸோ அட் த டைம் நீங்கள் ஐஎஸ்ஓவை மினிமமில் 100ல் வைப்பீங்க. இதுவே நீங்கள் வந்து ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸில் ஒரு டார்க் ஏரியாவில் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இமேஜ் கம்ப்ளீட்லி டார்க் ஆகும். ஆனால் அந்த டைம் இமேஜில் லைட்னிங் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக தான் ஐஎஸ்ஓ வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ண இமேஜில் இருக்கிற ஆர்டிஃபிஷியல் லைட்னிங் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். பட் ஆனால் இதில் இன்னொரு பாயிண்ட் என்னென்னா நாய்ஸ் க்ரியேட் ஆகும். ஐஎஸ்ஓ வேல்யூ நீங்கள் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நாய்ஸ் இமேஜில் க்ரியேட் ஆகும். சம்டைம்ஸ் இன் சம் ஆர்டிஸ்டிக் ஃபீல்டு நாய்ஸ் வந்து கொஞ்சம் ஆர்கானிக்காக கொஞ்சம் தேவைப்படுற மாதிரியே இருக்கும். அது இட் வில் கிவ் சம் பெட்டர் வியூ ஃபார் த ஃபோட்டோஸ். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் நாய்ஸை அவாய்ட் பண்ணால் தான் உங்களுக்கு மோஸ்ட் ஷார்பஸ்ட் பிக்சர்ஸ் கிடைக்கும். ஸோ ஐஎஸ்ஓ 100லேருந்து என்னோட கேமராவில் திங்க் ஸோ 6400. Let me check that. Sorry, 25,600 வரைக்கும் இருக்குது. 100, 200, 400, 800, 1600, 3200, 6400, 12,800, 64,000, 25,600 வரைக்கும் இருக்குது. ஈவன் 64,000 கேமராஸ்லாம் இருக்குது. நீங்கள் நல்ல ப்ரொஃபஷனல் லெவல் கேமரா போனீங்கன்னா ஐஎஸ்ஓ 1600 வரைக்கும் நீங்கள் புல் பண்ணலாம். இமேஜ் குவாலிட்டி பாதிக்காது, ஷார்ப்னஸ் நல்லாயிருக்கும், நாய்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த மாதிரிலாம் இருக்குது. என்னோடய கேமரா ஒரு பேசிக் என்ட்ரி லெவல் கேமரா. ஸோ இதில் நான் வந்து ஒரு ஐஎஸ்ஓ 800 வரைக்கும் எடுத்திருக்கேன். ரொம்ப நல்ல இமேஜஸ் வரும். 1600ல் 3200லாம் பிளர் அந்த நாய்ஸ் நல்லாவே தெரிய ஆரம்பிக்கும். பட் 400லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஈவன் இஃப் யூ கோயிங் ஃபார் அ சன்லைட் கேமரா ஷேக் இல்லாமல் இருக்கணுன்றதுக்காக ஷட்டர் ஸ்பீடை நல்லா இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஐஎஸ்ஓ 400 வச்சு எடுக்கலாம். யூ வில் கெட் அ வெரி குட் ஷார்ப் இமேஜஸ். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் திஸ் இன்னும் நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒயிட் பேலன்ஸ் இருக்குது, ப்ராக்கெட்டிங் இருக்குது, ஆட்டோ எக்ஸ்போஷர், ஆட்டோ ஃபோக்கஸிங், ஒயிட் பேலன்ஸ், அடுத்து மீட்டரிங் இருக்குது. மீட்டரிங்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்டு பிக்சர் கண்ட்ரோல் எப்படி செட் பண்ணுறது, ஃபோக்கஸிங் எப்படி செட் பண்ணுறது. ஃபோக்கஸிங் மோட்ஸில் ஒரு 4 டைப் ஆஃப் மோட் இருக்குது. கண்டினியூஸ், ஆட்டோ ஃபோக்கஸ், மேன் ஃபோக்கஸ். ஆட்டோ ஃபோக்கஸில் கண்டினியூஸ், சிங்கிள் ஷாட், அந்த மாதிரிலாம். இதெல்லாம் நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்ப்போம். இப்போதைக்கு இந்த வீடியோவில் ரொம்ப பேசிக்கான ஃபேக்டர்ஸ், பேராமீட்டர்ஸ் இன் டிஎஸ்எல்ஆர் பார்த்தீங்கன்னா ஷட்டர் ஸ்பீட், ஐஎஸ்ஓ அண்ட் அபேச்சர், இது 3 பற்றி ஒரு டீட்டெயில் வீடியோ பார்த்துருக்கோம். இன்னும் இந்த வீடியோ இந்த சேனல் நல்லா ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யூ வில் கெட் லாட் ஆஃப் அப்டேட்ஸ் ஆன் யோர் photography and we can skill our photography. We'll see you soon in the next video. Thank you.